திருமணத்தின் முந்தைய நாள் காலையிலேயே மண்டபத்திற்கு வந்துவிட்டனர் மகியும் அவள் அன்னையும். உறவினர்கள் ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்திருந்தனர். நேரம் ஆக ஆக ஏனோ மகியின் மனம் ஒரு நிலையில் இல்லை. தன் தாயை பிரிய போகிறோம் என்ற உணர்வா, தன் மனதிற்கு பிடித்தவனையே மணக்கப் போகும் பூரிப்பா, என்னவென்று சொல்ல தெரியவில்லை. மேக்கப் போடுவதற்காக வந்த பெண்மணியின் குரலில் சிந்தனை கலைந்தவள் நிச்சயதார்த்தத்துக்கு தயாராக தொடங்கினாள். சிறிது நேரத்தில் வாசலில் மாப்பிள்ளை அழைப்பு மேல சத்தம் கேட்க, உன் நாள் வந்தாச்சுடி என்றபடியே உள் நுழைந்தாள் திவ்யா. மகியை கண்டவள் விசில் அடித்தவாறு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மீது ஏறி அமர்ந்தாள். அமுல் பேபி, செம்மையா இருக்கப்போ, உன் ஆளு உன்னை இன்னைக்கு தூக்கிட்டு ஓட போறாரு. அவள் கூறியதை கேட்ட அழகு நிலைய பெண்ணும் சிரிக்க அவள் தொடையை திருகினாள் மகி. உண்மையை சொன்னா ஏண்டி அடிக்கிற, போ, நான் கோபமா கிளம்புறேன் என்றவாறே பொய் கோபத்துடன் வெளியே சென்று விட்டாள். அடுத்ததாக தன்வியும் ராஜியும் மகியை காண உள்ளே வந்தனர். மகி, ரொம்ப அழகாக இருக்கடா என்றார் ராஜி. அம்மா, உன் சாமியாரை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டானா, சும்மாவா என்றார் தன்வி. சில நிமிடங்களில் அவர்களும் கிளம்ப மேக்கப்பை முடித்துவிட்டு அந்த பெண்ணும் கிளம்பி சென்றாள். தன் மொபைலை நோண்டி கொண்டிருந்த மகி ராமின் அழைப்பு வரவே எடுத்து பேசினார். சொல்லுங்கப்பா, இங்கே இருந்துக்கிட்டே போனா என்ன பண்ணுறது குட்டிமா, கொஞ்சம் பிஸி. சரி, மேக்கப்லாம் ஓவரா? என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு வரவா? வாங்கப்பா, நான் ரெடி தான். சிறிது நேரத்தில் உள்ளே நுழைந்தவன் மகியை கண்டு தன்னிலை மறந்து போனான். இளம் பச்சை வண்ண புடவையில் பிங்க் நிற பார்டரோடு உடல் முழுவதும் தங்க நிற சரிகை பூக்கள் விரிந்து கிடக்க, அதற்கேற்றார் போன்று பிங்க் வண்ண கற்களால் ஆன நகைகளும் அளவான ஒப்பனையோடு நெற்றியில் அதே பிங்க் வண்ண ஒற்றை நெற்றி சுட்டியுமாய் தங்க விக்கிரமாய் மிளிர்ந்தாள் அவனின் நாயகி. அதே நேரம் தன்னவனை விழிகளில் நிரப்பி கொண்டிருந்தாள் மகி. அவளின் புடவைக்கேற்ப லேசான பிங்க் நிற அரைக்கை சட்டையும் ஐவரி நிற பேண்ட்டும் நேர்த்தியாக திருத்தப்பட்டிருந்த சிகையும் அடர்த்தியான மீசையுமாய் மிடுக்காய் காட்சியளித்தான் ராம். பார்வைகளில் கட்டுண்டு கிடந்த இருவரையும் வெளியே வேலை செய்பவர்களின் குரல் கலைத்தது. லேசாக அருகே வந்தவன், ஸ்டன்னிங் லுக் குட்டிமா, எப்படி நீ இப்படி இருக்க, ஒரு நாளும் எனக்கு புதுசாக தான் தெரியுற என்றவரை அவள் கையை சுற்றி திருப்பி கண்ணாடியின் புறம் நிறுத்தி அவள் கைகளை பிடித்தவரை அவள் தோள் மேல் தாடையை வைத்து, நான் எப்படி இருக்கேன், உன்னதில் பாதியாவது தேருமா என்று கூறி சிரித்தான். பாதி இல்லை, 2 மடங்கு அதிகமாகவே நல்லா இருக்கீங்க என அவளும் சிரித்தாள். கண்ணாடியில் அவனையே பார்த்திருந்தவள் திரும்பி விலகி நின்றாள். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு வர்றாங்கன்னு சொன்னீங்களே, எங்கே? நான் எப்போ சொன்னேன்? அதெல்லாம் யாரும் வரலையே என்றான். ராம் என்றான். அப்படி சொன்னதால்தான் மேடம் இப்போ என்னை உள்ளே வரவிட்டீங்க, இல்லைன்னா இன்னும் எவ்வளோ நேரம் காத்திருக்கணுமோ என்றான் அசால்ட்டாய். கேடி பாய், சரி சரி பார்த்தாச்சுல, கிளம்புங்க, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க என்றான். எவன் என்ன சொல்கிறது, அதெல்லாம் முடியாது, என்கேஜ்மெண்ட் கிஃப்ட் இல்லாமல் நான் போகிறதா இல்லை. கிஃப்டா? அதெல்லாம் ஒன்றும் வாங்கலையா ராம்? சாரி, அவன் என்ன கூறுகிறான் என்று புரிந்தும் அவனை வெறுப்பேற்றினாள். அடடா, வாயேன், இப்போ வேணா போய் வாங்கிட்டு வருவோம் என்று கூறி முறைத்தான். வாய் விட்டே சிரித்தவள், இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு நாள் பொறுக்க மாட்டீங்களா என்றாள். நாளைக்கு அப்புறம் உன்கிட்ட யார் பெர்மிஷன் கேட்க போறா? என் கிஃப்டை நானே எடுத்துப்பேன், இன்னைக்கு மட்டும்தான் உனக்கு டைம் என்றான். அப்புறம் என்ன, நாளைக்கே எல்லா கிஃப்டையும் எடுத்துக்கோங்க, இப்போ இடத்த காலி பண்ணுங்க என அவன் கையை பற்றி வெளியே இழுத்தான். குட்டிமா, எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்ட, நாளைக்கு உனக்கு இருக்கு, இன்னும் ஒரு 26 ஹவர்ஸ் தான், அதுக்கப்புறம் பாரு என்றபடியே வெளியே சென்றான். கதவை சாத்திவிட்டு திரும்பி கண்ணாடியை பார்த்தவளுக்கு அவர்கள் இருவரும் நின்ற கோலம் மனக்கண்ணீர் தோன்றியது. அதை ரசித்து சிரித்தவன் வெளியே மேலச்சத்தம் கேட்க தன்னை அழைக்க வந்து விடுவார்கள் என தயாராகினான். சற்று நேரத்தில் அவளை மேடைக்கு அழைத்து சென்று அமர வைக்க லேசாக விழி உயர்த்தியவளின் எதிரே தனக்கே உரிய மத்தகாச புன்னகையுடன் அமர்ந்திருந்தான் ராம். மகியின் அப்பா அம்மா ஸ்தானத்தில் அவளின் பெரியப்பா பிரியம்மா நிச்சய தட்டை வாங்கி கொள்ள அங்கே ராஜசேகர் ராஜி தம்பதியினர் பெற்றுக்கொண்டனர். மகியை நிச்சய புடவையை மாற்றி வர சொல்லி அனுப்பிவிட்டு இங்கே மேடையில் மணமக்களுக்கான இருக்கைகள் தயாராக்கப்பட்டன. சில நிமிடங்களில் வெளியே வந்தவளை கண்களுக்குள் நிரப்பினான் ராம். ராமின் சட்டைக்கு ஏற்றவாறு இந்த புடவையும் பிங்க் காம்பினேஷனிலே இருந்தது. மஞ்சள் நிற பட்டி, பிங்க் பார்டர் கலந்த செல்ஃப் டிசைன் பட்டு கட்டி
கழுத்தில் மல்லிகை மாலை தழுவ மேடை ஏறினார் மகி. ராமிற்கோ இந்த புடவையா எடுத்தோம், அன்னைக்கு பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்கே, இவ சும்மாவே நம்மளை தவிக்க விடுவா, இதில் இப்படி செமையாக மேக்கப்லாம் போட்டுட்டு இத்தனை புடவை மாற்றி கல்யாணத்தில் பசங்க நிலம பாவம்தான் என ஆண் குலத்திற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்க அவன் காதருகில் வந்த பரணி, டே ராம், உன் பக்கத்தில் தான்டா உட்கார வைக்க போகிறாங்க, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பார்த்து வைக்கிற, மானம் போகுது, கொஞ்சம் ஒழுங்காக உட்காருடா என்றான். அப்பொழுதுதான் தான் அவளையே பார்த்து கொண்டிருப்பது உரைக்க சட்டன பார்வையை திருப்பி கொண்டான். அடுத்ததாக நிச்சய மோதிரம் இருவரின் கைகளிலும் கொடுக்கப்பட முதலில் ராமும் பின் மகியும் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். பரணி அவர்களுக்காக கேக் ஆர்டர் செய்து இப்போது அதை மேடைக்கு எடுத்து வந்தான். இலசுகளின் கரகோஷத்தில் கேக்கை கட் செய்து மணமக்கள் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட ஆட்டம் பாட்டம் என அந்த இடமே திருவிழா கோலம் பூண்டது. இரவு உணவை முடித்துவிட்டு தத்தம் அறைகளுக்கு செல்லும் நேரம் ராம் ஏதோ செய்கை காட்டினான். என்னவென்று புரியாமல் மெசேஜ் அனுப்புமாறு கூறிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். மெசேஜை பார்த்தவளுக்கு புன்னகை அரும்பியது. 22 hours more என்று இருந்தது. அதற்கு மகி ஐ ஆம் வெயிட்டிங் என அனுப்பிவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள். எதிர்பார்த்ததை போன்றே அவன் இவள் அறையைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். யாரும் அறியா வண்ணம் தன் மூக்கின் மேல் கை வைத்து அழகு காட்டிவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள். ராட்சசி என்று தனக்குள்ளே கூறி சிரித்து கொண்டான் ராம். மறுநாள் காலை மிகவும் இனிமையாகவே விடிந்தது. காலை 3 மணிக்கு எழுந்து விட்டாள் மகி. ஏனோ தூக்கம் அதற்கு மேல் வர மறுத்தது. குளித்து முடித்து சல்வாரை அணிந்தவள் தன் அறையில் இருந்த பால்கனியில் போய் தலைமுடியை காய வைக்க தொடங்கினாள். அந்த நிசப்தமான இருளில் வானி நட்சத்திரங்களை ரசித்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஏதோ தோன்ற சட்டன கீழே பார்த்தவளின் கண்ணில் மண்டப வாசலின் உட்புறமாய் யாரோ நிற்பதாய் தோன்ற கூர்ந்து கவனித்தாள். ஏதோ ஒரு பெண் யாருக்கோ பயந்து நிற்கிறாள் என்பது உறுதியாக கீழே சென்று மெதுவாக ஹலோ என்று அழைத்தாள். எதிர்பாராத அழைப்பில் பயந்து கத்தப்போனவளை வாயை குத்தி உள்ளே வெளிச்சத்திற்கு அழைத்து வந்தவள், ப்ளீஸ் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், ரிலாக்ஸ் என அவள் முதுகை தடவினாள். சற்றே நிம்மதியாய் உணர்ந்த பெண் லேசாக சிரித்து பதட்டத்தை மறைக்க முயன்றாள். 10 மணி முகூர்த்தம், அதனால் இன்னும் அவ்வளவாக யாரும் எழுந்திருக்கவில்லை. சொல்லுங்க, யார் நீங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்க, அதுவும் இந்த நேரத்தில் என்றாள் மகி. நான் டெல்லியிலிருந்து வர்றேன், மிஸ்டர் ராமை பார்க்கணுமே, நீங்கள் என்று தயங்கி கூறினான். நான் தான் ராம கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றாள் மகி. ஓ, தட்ஸ் கிரேட் அண்ணி, கங்க்ராட்ஸ் என ஆர்ப்பரித்தாள். திடீரென்று அண்ணி என்று அழைத்ததும் மகிக்கு ஆச்சரியமாகி விட்டது. சரி, நீங்கள் இருங்க, நான் ராமுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் என்றவரை ராமை மொபைலில் அழைத்தாள். தூக்க கலக்கத்தில் ஃபோனை எடுத்தவன் மணியை பார்த்துவிட்டு, இந்த நேரத்தில் மகி ஏன் அழைக்கிறாள் என வேகமாக காலை அட்டன் செய்தவன், மகி என்னாச்சு, இந்த டைமில் கால் பண்ணுற, எங்கே இருக்க? அவன் பதட்டத்தை உணர்ந்தவள், ராம் எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க டெல்லியிலிருந்து சாக்சின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நான் கீழே டைனிங் ஹாலில் இருக்கேன், கொஞ்சம் வர்றீங்களா என்றாள். வாட், சாக்சியா? அடுத்த 5வது நிமிடம் பரணியோடு அங்கு வந்து சேர்ந்தான் ராம். அவன் மகியை பார்த்து பேசுவதற்குள் சற்று தள்ளி நின்றிருந்த சாக்சி ராமிடம் ஓடி வந்தான். ராமண்ணா, ஏ சாக்சி, நீ எப்படிடா இங்க தனியாவா வந்த, அதுவும் இந்த நேரத்தில் என்றான். ஆமண்ணா, முதல்ல நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னப்போ உங்ககிட்ட ஹார்ஸாக பிஹேவ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ அதெல்லாம் உண்மையோன்னு தோணுது அண்ணா என்றான். இப்போலாம் அதர்வா அங்கிளும் விநாயக் அங்கிளும் ரொம்ப மாறிட்டாங்க, உங்களை பற்றி தான் அப்பப்போ கேட்பாங்க, தாத்தாக்கும் உடம்பு முடியல, எனக்கு அங்கே தனியாகவே இருக்க பயமாக இருக்குது, அதுதான் தாத்தாட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே ஏர்போர்ட்டில் இருந்து வர்ற வழியில் 4 பேர் என் கேப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமாக அங்கே இங்கேன்னு சுற்றி இந்த ஏரியாவில் பாதி வழியில் இறங்கி இந்த பக்கமாக ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். பட் நல்ல வேளையாக உங்கள் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்திருக்கேன் என்று பெருமூச்சு விட்டார் சாக்சி. அதுவரை அமைதி காத்தவன் பேச்சின் பிற்பாதியை கேட்டு மகியை முறைத்தான். என்ன மகி இது, யார் என்னன்னு தெரியாமல் இப்படியா இறங்கி வருவ? ஒருவேளை உனக்கு ஃபோன் பண்ணுறாங்களே, அவங்க ஏதாவது ப்ளே பண்ணியிருந்தா என்ன ஆகிறது என்றான். அப்போதுதான் அந்த ஒரு கோணத்தையே யோசித்தவன், சாரி ராம், எனக்கு அது தோணவே இல்லை, இனி கேர்ஃபுல்லாக இருக்கேன் என்றான் தலை குனிந்தவாறே. சாரி அண்ணா, என்னால் தான் எல்லாம்,
அண்ணியை திட்டாதீங்க என்றாள் சாக்சி. சரி சரி விடுங்க, அடுத்து நடக்க போகிறத பார்ப்போம். எல்லோரும் எழுந்துட்டாங்கன்னா உங்களை தேட ஆரம்பிச்சிடுவாங்க என்றான் பரணி அவர்களிடம். சாக்சி, நீ கேட்டுட்டே இருப்பியே, இதான் பரணி என்றான் ராம். ஹாய் என்று புன்னகைத்தாள். அந்த புன்னகைக்குள்ளே 1000 அர்த்தங்கள் புதைந்து இருப்பதாய் தோன்றியது மகிக்கு. மகி, யார் கேட்டாலும் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா சொல்லு, உன் கூடவே இருக்கட்டும். பரணி, மகி ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் இவளை நீ தான் பார்த்துக்கணும் என்று ராம் கூறிவிட்டு திருமணத்திற்கு தயாராக சென்றனர்.